வணக்கம் நேயர்களே, சத்தியம் சாத்தியமே நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்த தேமுதிக எதிர்பாராத திடீர் திருப்பமாக திமுக கூட்டணியில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறது. திமுகவோடு தேமுதிக இணைந்ததை விஜயகாந்தினுடைய ஆன்மா மன்னிக்காது என்று ஆதங்கப்பட்டு அறிக்கை வெளியிட்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. விஜயகாந்தினுடைய ஆதரவாளர்கள் ஒருபோதும் தேமுதிகவினுடைய இந்த முடிவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். கூட்டணி அமைப்பது அந்தந்த கட்சி தலைவர்களுடைய விருப்பம் என்று மிக எளிதாக இதை கடந்து சென்றிருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி. இந்த விவகாரம் குறித்தே பேச இருக்கிறது இந்த அரங்கு. 4 விருந்தினர்கள் பங்கேற்கிறார்கள். அரசியல் விமர்சகர் டாக்டர் பூபதி ஜான் பங்கேற்கிறார். அதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு ஆவடி குமார், மற்றொரு அரசியல் விமர்சகர் வழக்கறிஞர் தூத்துக்குடி செல்வம், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் நாகநந்தினி. 4 வரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம். 4 பேருக்கும் வணக்கம். ஆவடி குமார் சார் வணக்கம். நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? தேமுதிக திமுகவோடு இணைந்ததை அதிமுக மிக எளிதாக எடுத்துக்கொண்டு கடந்து செல்வதற்கு என்ன காரணம் சார்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் நாங்கள் தூக்கி சுமக்க நினைத்த ஒரு சுமை இறக்கி வைத்திருக்கிறோம், விடுபட்டிருக்கிறோம் என்ற நிலையில் அதை பார்க்கிறோம். எங்களை பொறுத்தளவில் எங்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு மாநிலங்களவை இடம் கிடைத்திருக்கிறது. நாங்கள் ஒரு தேவையற்ற ஒரு நட்புக்காக எங்களுடைய இருப்பை இழந்திருப்போம், அந்த நிலையிலிருந்து தப்பித்திருக்கிறோம். அதனால் அதை எளிமையாக கடந்து போகிறோம். ஏனென்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் இன்றைக்கு களத்தில் இருக்கிறோம். தமிழ்நாட்டில் 185 தொகுதிகளில் எங்களுடைய பிரச்சாரத்தை முடித்திருக்கிறோம். நாளையிலிருந்து அடுத்த கட்ட பிரச்சாரத்தை கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் தொடர்ந்து நடத்த இருக்கிறார்கள். எனவே நாங்கள் களத்தில் இருக்கின்ற பொழுது நாங்கள் யாரையும் வெளியேற்றவும் விரும்பவில்லை, அவர்கள் இருந்தால்தான் வெற்றி பெறும் என்ற நிலையும் இல்லை. ஒரு அரசியல் கட்சி என்ற வகையில் அவர்கள் எங்களோடு இணைய முன்வந்த போது அவர்களுடைய பலம் என்ன, அவர்களுடைய வலிமை என்ன, அவர்களுடைய இருப்பு என்ன என்பதை பற்றியெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை. ஒரு நட்பின் காரணமாக அவர்களுக்கு சில இடங்களை தருவதற்கும் அவர்கள் களத்தில் நிற்பதற்கும் உரிய தேவையான அத்தனையும் செய்வதற்குரிய வாய்ப்பை அவர்களுக்கு வழங்கினோம். ஆனால் அவர்கள் தங்களுடைய இருப்பை உணராதவர்களாக இருக்கின்ற காரணத்தால் அவர்கள் எங்கிருந்தாலும் வாழ்க, எங்கு அவர்களுக்கு சரியான இடம் கிடைக்கிறதோ அந்த இடத்தை நோக்கி அவர்கள் போவதில் எங்களுக்கு எந்த தடையும் இல்லை, எந்தவித நெருடலும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் ஒரு நட்போடு அவர்களை வழி அனுப்பி வைக்கிறோம். அதுதான் நாங்கள் எளிமையாக கடந்து செல்வதன் நோக்கம். இன்னும் சொல்ல போனால் அவர்களுக்கு தருகின்ற இடம் அது நாங்களே எங்களுடைய எதிரிகளுக்கு விட்டு கொடுக்கின்ற இடம் போன்ற தோற்றத்தை நிலையை தேர்தலில் ஏற்படுத்திவிடும். அதை நாங்கள் அனுபவ ரீதியாக உணர்ந்திருக்கிறோம். அதனால் அந்த இடங்களில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களை நம்பி இன்றைக்கு இணைந்திருக்கின்ற கூட்டணி கட்சிகள் போட்டியிடுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற வகையில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பது கேள்வி இல்லை. எத்தனை பேர் இருந்தாலும் அவர்களை எப்படி பயன்படுத்துகிறோம், அவர்கள் முழுமையாக அவர்களுடைய மதிப்புக்கு கிஞ்சிற்றும் குறையாமல் அவர்களை நாங்கள் பயன்படுத்துகிறோம் என்பதுதான் முக்கியம். அந்த வகையில் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருக்கின்ற கட்சிகள் எங்களை இடப்பகிர்வுக்கு போதுமான கட்சிகள். இன்னும் சில கட்சிகள் வருகின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை
ஒரு தொண்டன் பெறுகின்ற வாய்ப்பை அவர்களுக்கு தர வேண்டிய நிலை ஏற்படுகிறது. அப்படிப்பட்ட நிலைகளை எல்லாம் தவிர்ப்பதற்காகத்தான் எங்களுடைய கட்சியின் நலன் கருதி, கூட்டணி கட்சிகளுக்கு இருக்கின்ற வாய்ப்புகளை கருதி அவர்கள் நாங்களாக அனுப்பவில்லை, அவர்களாக விரும்பி செல்கின்ற பொழுது அதை நாங்கள் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டோம். சார், ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துங்க எனக்கு கொஞ்சம். அதாவது எங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு உறுதியாகி இருக்கிறது, அதை நாங்கள் ஒருவேளை அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்திருக்கலாம், எங்களுடைய இருப்பை நாங்கள் வலுப்படுத்தி இருக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்க. இரண்டாவது, அவர்கள் போக விரும்பினார்கள், அதனால போயிட்டாங்கன்ட்டு. ஏன் போக விரும்பினார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியை அதிமுக தன்னை நோக்கி உள்நோக்கி அந்த கேள்வியை எழுப்ப விரும்பலையா? நாம் பலவீனமாக இருக்கக்கூடிய காரணத்தினால், இந்த கூட்டணி இது வேலைக்காகாது அப்படிங்கிற காரணத்தினால் அவர்கள் வெளியேறவில்லையா? அதனால் அதை எளிமையாக கடந்து போகிறோம். ஏனென்றால் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் நீங்க உங்க களத்தில் இருக்கிறோம். தமிழ்நாட்டில் 185 தொகுதிகளில் எங்களுடைய பிரச்சாரத்தை முடித்திருக்கிறோம். நாளையிலிருந்து அடுத்த கட்ட பிரச்சாரத்தை கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் தொடர்ந்து நடத்திருக்கிறார். ஆவடி குமார் சார், நாங்கள் களத்தில் இருக்கின்ற பொழுது நாங்கள் யாரையும் அவர்கள் இருந்தால்தான். சரி, தூத்துக்குடி செல்வம் சார் வணக்கம். தூத்துக்குடி செல்வம் அண்ணே வணக்கம். நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? ஆமா, அதிமுகவில் இருந்தால் தங்களுக்கு எதிர்காலம் இல்லை என்பதை உணர்ந்து திமுகவோடு கூட்டணி அமைத்திருக்கிறதா? என்ன காரணம் சார் இதுக்கு? சத்தியம் தொலைக்காட்சி நெறியாளர் அரவிந்தாக்ஷன் அவர்களுக்கு என்னுடைய சக பங்கேற்பு போலவே பணிவுடன் மாலை. ஆடியோ கிளியரா இல்ல. கேக்குது? கேக்குது. அதாவது தேர்தல்ல ஒவ்வொரு வாக்குகளுமே முக்கியம். சொல்ல போனீங்கன்னா ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுகவுக்கு வலுச்சேர்த்து இருக்கிறது அல்லது வலுவான ஒரு தோற்றத்தை உருவாக்கி இருக்கிறதுங்கிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா தேமுதிகவை அவர்கள் அரவணைத்துக் கொண்டது ஒரு சாமர்த்தியமான அணுகுமுறை, ராஜதந்திரமான அணுகுமுறை. திமுகவை பொறுத்தவரை இது ஒரு ராஜதந்திரமான அணுகுமுறை. அதனால தேமுதிகவுக்கு கேட்டீங்கன்னா இந்த அணிமாற்றம் கொஞ்சம் காலர் கிட்ட எடுத்து வைங்கண்ணே, அது ரொம்ப கீழே இருக்கு. யார், நானா? ஆமா, உங்க மைக்கு அது கொஞ்சம் வேரியேஷன் ஆகுது, வைப்ரேட் ஆகுது. மைக்கு பாருங்க, பட்டன் கிட்ட இருக்கிற மைக்கு கொஞ்சம் மேல தூக்கி வைங்க போதுன்னு. கேக்குது. தேமுதிகவை பொறுத்தவரையில் அவர்களுக்கு சில தேவைகள், அவர்கள் சொந்த அவசியங்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அதுக்கான உத்தரவாதம் திமுக தரப்பதாக சொல்றாங்க. அதே நேரத்துல ஆளுங்கட்சியா இருக்கிற திமுக என்னடா கேட்கலையா? கேக்குது நீங்க. அதாவது ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுக, பலத்தோடு இருக்கிற திமுக தேமுதிகவை அரவணைத்துக் கொண்டது ஒரு வகையான ராஜதந்திரம் என்றால் மறுப்பது இருக்கில்லை. ஏன்னு கேட்டா அண்ணா திமுக எதிர்கட்சியா இருக்கு, அவங்க அரவணைச்சிருக்கணும், அதை தவற விட்டுட்டாங்க. ஆனா திமுக அண்ணா திமுகவில் இருக்கிறவர்கள் எல்லாம் அரவணைத்து அதை கட்சியில சேர்த்துக்கிறது கூடுதலான பலத்தை சேர்க்கும் என்பதிலே எனக்கு சந்தேகம் இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா லிங்கமாகட்டும் அல்லது மனோஜ் பாண்டியன் ஆகட்டும் அல்லது இன்றைக்கு முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் போய் முதலமைச்சரை சந்திச்சிருக்காரு. நாளை அவர் திமுகவிலே இணைய இருப்பதாக கூட நம்ம மத்திய தொலைக்காட்சி செய்திகளிலே கூட பிரேக்கிங் நியூஸ்ல இருந்தது. அது இது ஒரு ராஜதந்திரமான நடவடிக்கை. மக்கள் மத்தியில திமுகவிற்கு இன்னும் ஒரு வலிமையான ஒரு தோற்றம் ஏற்படும். வாக்காளர் பெருமக்கள் மத்தியில திமுக பலமாக திமுகவிற்கு இன்னும் பலம் சேர்க்கும் பார்க்கிறீங்களா? அதே நேரத்துல ஒரு செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற அரசியல் களம் விஜய்
அண்ணா நீங்க பேசலாம், நீங்க பேசுங்க. திமுகவுக்கும் இடையிலான போட்டியாகி அண்ணா திமுக அந்த எதிர்கட்சி என்கிற இடத்தை விட்டு கொஞ்சம் நகர்ந்து திரு விஜய் அவர்களுக்கு அவர்கள் முன்னேறுவதற்கு வழிவிடுவதாகவே நான் கருதுறேன். தேமுதிக திமுகவில் சேர்ந்தது திமுகவிற்கும் பலம் தான், தேமுதிகவிற்கு லாபம், தேமுதிகவிற்கு லாபம் அதிகம். அதனால இதை நம்ம குறைச்சு மதிப்பிட முடியாது. இதே நேரத்தில் ஒரு செய்தி 1980 ஒரே ஒரு செய்தி மட்டும் நான் சொல்லிடுறேன். 1980 அண்ணனுக்கு ஞாபகம் இருக்கும், நாடாளுமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் மிகப்பெரிய வெற்றி பெற்றவுடன் அன்றைக்கு பெரும்பான்மையாக இருந்த மக்கள் கழகம் எம்ஜிஆர் அரசை கலைத்து சட்டமன்றத்துக்கு தேர்தல் வந்துச்சு. அப்போ திரு நாஞ்சில் மனோகர், அதுவரை அதிமுகவில் முன்னணி தலைவராக இருந்த புரட்சி தலைவருக்கு அடுத்த இடத்துல இருந்த திரு நாஞ்சிலார் அவர்கள் திமுக சேர்ந்தார். திருமதி சரஸ்வதி திமுக சேர்ந்தாங்க. அன்றைக்கு அவரே அமைச்சராக இருந்த திருமதி சுப்புலட்சுமி சேர்ந்தாங்க. ஆனால் கூட திமுக தோற்று விட்டது. இதுக்கு எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்னும் அரசியலில் இன்றைக்கு பிப்ரவரி மாசம் 20ஆம் தேதியில நம்ம இருக்கோம். மார்ச் மாதம் 5ஆம் தேதி வரை இன்னும் கூட இடமாறு திமுகவில் இருக்கிற 1-2 கட்சிகளை கூட இடமாறும் என்று சொல்கிறார்கள். அதிமுக போயின்னு நான் சொல்லல. அதாவது திமுகவில் இருக்கிற 1-2 கட்சிகள் பகிர்வு, எண்ணிக்கை பகிர்வு, தொகுதி அடையாளம் காண்பது, இப்படி எல்லாம் நிறைய பிரச்சனைகள் திமுகவில் இருக்கிற கூட்டணி, அந்த கட்சியினுடைய கூட்டணி சலசலப்பு இருப்பதாகத்தான் சொல்றாங்க. ஆனாலும் கூட இன்றைக்கு பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி இன்றைய நிலையில் திமுக வலுவாக தன்னை தகவமைத்துக் கொண்டிருக்கிறது, வலுவாக ஏற்படுத்தியிருக்கிறது சொன்னா மறுக்கிறது. ஓகே 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 பூபதி ஜான் சார், விஜயகாந்தினுடைய ஆன்மா மன்னிக்காது, விஜயகாந்தினுடைய ஆதரவாளர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, ஓட்டு போட மாட்டாங்க, இப்படி எல்லாம் திரு அன்புமணி ராமதாஸாக இருக்கட்டும் அல்லது பாஜக அறிக்கை மூலமாக பேசிய கருத்துக்களாக இருக்கட்டும், இப்படியெல்லாம் அவர்கள் பேசுவதற்கு என்ன காரணம்? இல்லை, அது அவங்களுடைய இப்போ அந்த மாதிரி நினைச்சது நடக்கலைங்கிற விரக்தி. ஆமாம், விரக்தியினுடைய வெளிப்பாடு தான். ஓகே, பழம் பாலில் விழுந்துருச்சே, நம்ம கைவிட்டு நழுவி போயிருச்சேங்கிறது தான் அவங்களுடைய எண்ணமே. நம்ம கையில் இருந்த பழம் நழுவி திமுக அணியில் இருக்கக்கூடிய பாலில் போய் விழுந்துருச்சே அப்படிங்கிற ஒரு விரக்தி தானே ஒழிய வேற ஒன்றும் இல்லை. மாறாக தேமுதிகவுடைய தொண்டர்கள்லாம் இனிப்பு கொடுத்து எல்லாத்துக்கும் ஸ்வீட்டு கொடுத்து பஸ் ஸ்டாண்ட்லேயும் கொண்டாடுறாங்க பட்டாசு வச்சு. அப்படியா? ஆமாம், நீங்கள் கிளிப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சரி, எல்லாரும் கொண்டாடுறாங்க. ஏன் கொண்டாடுறாங்க அப்படின்னா, அதாவது கிட்டத்தட்ட 2006, அதுக்கடுத்து 2011 அதில் தான் மேஜராக எதிர்கட்சி லெவலில் இருந்தாங்க. அப்போ ஓட் ஷேர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8.10% வரைக்கும் ஓட் ஷேர் இருந்துச்சு. அதற்கு பிறகு 2011க்கு பிறகு அவர்களுடைய சட்டசபையத்திலேயோ இல்லை எம்பியிலவே அவங்க அலங்கரிக்கலை. அந்த கட்சியிலேருந்து யாரும் வர முடியல. 2011, 14, 16, 19, 21, 24, 26 தொடர்ச்சியாக தோல்விதான். சரி, அப்போ கேடர்ஸ் மத்தியில் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு மென்டலாக பவர் லோ ஆகுது, ஒரு மன ரீதியானவே லோ. ஒன்று. ரெண்டாவது, தேமுதிக பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய ஒரு கொள்கை ரீதியாக கூட்டணி சேரணுங்கிறதெல்லாம் இல்லை. அவங்களுக்கு கொள்கையும் இல்லை, அவங்களுக்கு பெரிய கொள்கை கிடையாது. தேமுதிகக்கு கட்சி இருக்கு, ஆட்சியை பிடிக்கணும், ஏதாவது எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், மக்களுக்கு நாளை செய்யணும் அப்படிங்கிற ஒரு பரந்ததோட இல்லையா, ஒரு ஆணித்தரமா ஒரு இடதுசாரிகளை போலவோ விசிகாவை போலவோ ஒரு கொள்கை பிடிப்பெல்லாம் கிடையாது. அப்போ எங்க வெற்றி தோல்வி இருக்குதோ அந்த இடத்துக்கு போய் சேரணும், அதுதான் அவங்களுடைய குறிக்கோள். அப்போ என்னன்னா, கள நிலவரம் என்னன்னா, அதிமுக சைடில் பார்த்தீங்கன்னா அவங்க தகுந்த ஒரு மரியாதை கொடுத்தோ அவங்கள அரவணைக்கலை, டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிட்டாங்க. ஏன்னா எப்படி இருந்தாலும் மாமா எங்கிட்ட தானே வந்து சேருவாங்க, உன்னை யார் வச்சுக்கோ அப்படின்னு ஒரு நினைப்பு யாருக்கு இருக்குது? அதிமுக ஃபீல்டுலேயும் இருந்துட்டு இருக்குது. நீங்கள் எப்படி டிஎம்கே பக்கம் போக மாட்டீங்க, ஏன்னா கிட்டத்தட்ட 20 வருஷமாக நீங்கள் இங்கே தான் இருக்கிறீங்க, எப்படி இருந்தாலும் இங்கே தான் வருவீங்க. கடைசியில் பேரம் மடியும் அதுக்கடியும் அதிகமாக கேட்பீங்க, பெட்டி கிட்டி கேட்பீங்க, நாங்கள் கொடுத்து கரெக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயும் போக மாட்டாங்க, இங்கே தாங்க வருவாங்க.
நம்ம தெருவுக்கு தான் வருவாங்க, நீங்க ஏன் கவலைப்படுறீங்கன்னா அதிமுகவினுடைய கேடர்ஸே சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ அதிமுகவுக்கு என்னன்னா, தேமுதிக எங்களை விட்டு எங்கேயும் போகாது, அதுக்கு மேல நம்ம பெரிய தலைவர் இருக்காரு, அமித்ஷா தலைவர், எப்படியாவது ஈடி எல்லாத்தையும் போட்டு நம்மளை இழுத்து பிடிச்சிருவாரு அப்படின்னு அவங்க நினைப்பே இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு அவ்வளவு வெயிட்டேஜ் கொடுக்கல, அவங்களுக்கு தகுந்த மரியாதையும் கொடுக்கல, கூட்டும் பேசல. இது ஒரு விரக்தி. யாருக்கு? இவங்களுக்கு ஒரு விரக்தி. ஒன்று. ரெண்டாவது, கள நிலவரம் பார்த்தீங்கன்னா திமுகவினுடைய அணி 4 முனை போட்டியா இருக்கிறதுனால திமுக ரேஸ்ல ஃபர்ஸ்ட்ல நிக்குது. இது கள நிலவரம். இது 2. அப்ப அவங்களுடைய எண்ணம் என்ன? நம்மளுக்கு கோட்பாடும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நம்மளுக்கு எங்க வெற்றி வருதோ அங்க போய் சேர்ந்துக்கலாம்ப்பா. அட்லீஸ்ட் 20 சீட்டு 15 சீட்டு கொடுத்து ஒரு எம்எல்ஏ கூட வராம இருக்கிறதுக்கு ஒரு 5 சீட்டு 6 சீட்டு வாங்கி 4 எம்எல்ஏ வந்தா அட்லீஸ்ட் சட்டசபையில் போய் நம்ம உட்காரலாம்ப்பா. அதுதான்ப்பா கேப்டனுடைய ஆன்மாக்கு வந்து நம்ம செலுத்துற அஞ்சலி அப்படின்னு நினைச்சு அவங்க ஒரு கணக்கு போட்டாங்க. கணக்கு போட்டோம்னா ரைட்டு, யாருமே கூப்பிடலையேன்னு சொல்லிட்டு இந்த சூழ்நிலையில நம்ம ஸ்டாலின் ஐயா அழகா காய நவுத்துறார், பல்ஸ் பிடிக்கிறார். பல்ஸ் பிடிச்சு ஸ்டாலின் இஸ் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி என்று சொன்னக்கூடிய அந்த வாக்கை நிரூபிக்கிற மாதிரி ஒரு மூவ்மெண்ட் போடுறார். மூவ்மெண்ட் போட்டு என்ன பண்றாரு, டக்குன்னு உள்ள இழுத்துறாங்க. சர்ப்ரைஸா முடியுது. ஒரு சிக்ஸர் அங்க அடிச்சாங்க, கரெக்டா 5000 போட்டு மக்களுக்கெல்லாம் 1.3 கோடி பெண்கள் மத்தியில ஒரு ஆச்சரியத்தை கிளப்பினாங்க. அடுத்த சிக்ஸர் இங்க போட்டு பிஜேபி கூட்டணி, பாமக கூட்டணி, அதிமுக கட்சிக்கு ஒரு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க. அப்ப இந்த மூவ் என்னன்னா ஒரு கிளவரான மூவ் சார். அரசியல்ல பாத்தீங்கன்னா எல்லாமே மென்டல் பவர் இஸ் மோர் தேன் சார் தேன் த பிசிக்கல் பவர். அது ரொம்ப முக்கியம். இப்ப மென்டல் பவர் யாருக்கு இருக்கணும்? நிறைய பேர் இந்த விவாதங்கள்ல அரசியல் தலைவர்கள் நல்ல யூடியூப் எல்லாம் பாத்தீங்கன்னா பேசுவாங்க, மென்டல் பவர் வந்து தலைவர்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறாங்க. பட் நாட் இந்த தலைவர் எப்பவுமே பவரா தான் இருப்பான். நம்ம கட்சி ஜெயிக்கணும், நம்ம ஜெயிச்சிருப்பான்னு சொல்லுவான். யாருக்கு தெரியுமா மென்டல் பவர் இருக்கணும்? பொதுமக்களுக்கு இருக்கணும். ஓகே. ஒண்ணு, அவனுக்கு மட்டும் இல்ல, யாரு கட்சி சார்பாம எந்த ஆட்சி வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறான் பாருங்க, அவனுக்கு ஒரு பவர் வரணும். இந்த கட்சி ஸ்ட்ராங்கா இருப்பா, இதுல போட்ட ஜெயிச்சிருப்பா அப்படின்னு அந்த மன உறுதி எங்க விளையுதோ அந்த கட்சி ஜெயிச்சிரும். அதுதான் அலைங்கிறாங்க. அதைத்தான் வேவ்னு சொல்றாங்க. அதுதான் வந்து சோசியல் இன்ஜினியரிங் சொல்றாங்க. அதைத்தான். அப்ப என்ன அப்படின்னா, ஒரு இந்த திமுகங்கிற கூட்டணி கொஞ்சம் இந்த காங்கிரஸோட கொஞ்சம் அரசு புரசலா இருக்குது, கொஞ்சம் ரப் ஆயிட்டு இருக்குது. இந்த சூழ்நிலையில இன்னும் வலு சேர்க்கிற மாதிரி தேமுதிக உள்ள நுழையும் போது மென்டல் பவர் கூடியிருது. யாருக்கு கூடுது அப்படின்னா, ஒண்ணு மக்களுக்கும் கூடுது, இருக்கக்கூடிய கேடர்ஸ்கே கூடுது. யாரு களத்துல வேலை செய்யறான் பாருங்க, அந்த கட்சியினுடைய கேடர், அவன் என்ன பண்ணுவான், டேய் நம்ம ஜெயிச்சிருவோம்டா, பாக்கெட்ல இருந்து 10 ரூபாய் எடுத்து போறதுக்கு இன்னொரு 100 ரூபாய் எடுத்து போட்டுருவான். ஏன்னா ஜெயிக்குது, ஆட்டத்தில் ஜெயிக்கும் போது டக்குன்னு எடுத்து போட்டுருவான், காசு எடுத்து போட்டுருவான், ட்ரேடிங்ல ஆடுற மாதிரி எடுத்து போட்டுருவான், ஏன்னா ஜெயிக்குங்கிறதுனால. அதே மாதிரி பிசிக்கலாவும் ஸ்ட்ரென்த்தா இருப்பான். கொஞ்சம் சோர்வா இருந்தாலும் இல்லப்பா 1 மாசம் நான் விளையாடுறேன்ப்பா, அப்புறமேல் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு சொல்லிப்பான். அப்போ பிசிக்கல் ஸ்ட்ரென்த் வந்துருது, மென்டல் ஸ்ட்ரென்த் வந்துருது, பவர் கூடிடுது. அந்த பவர் என்ன ஆகுது, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கிரியேட் பண்ணுது. பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிரியேட் பண்ணும்போது வின்னிங்க்கு போயிடுது. அப்ப இந்த இதை வந்து ஸ்ட்ரைக்கை வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, திமுக கைப்பற்றிக்கிச்சு. தேமுதிக என்ன பண்ணுது, அது என்ன நினைச்சிருது, இந்த கூட்டணி ஜெயிச்சிடலாம் அப்படின்னு என்ன வலுவாயிருச்சு. தொண்டர்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டாங்க. இல்லம்மா இவ்வளவு காலம் பார்த்துட்டோம், இல்ல கள நிலவரத்தில் இதுதான் சொல்றாங்க, நம்ம இங்க போயிருவோம், அங்க போயிட்டு அட்லீஸ்ட் ஒரு 4 எம்எல்ஏ வாங்கி வந்துடலாமா அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கிடையில் திமுகவும் கொஞ்சம் வெயிட்டான பார்ட்டி தான், நிறைய பெட்டி கூட கொடுப்பாங்க, அதில் ஒன்றும் டவுட் கிடையாது, பெட்டியும் வாங்கிக்குவாங்க. அதுவும் நல்ல செலவுக்கு தான் செலவு கொடுப்பாங்க, தேர்தல் செலவு, அந்த செலவுக்குலாம் வாங்கிப்பாங்க. அப்போ இந்த சூழ்நிலையில திமுக அட்வான்டேஜ் 0.4% இருந்தால் கூட கிட்டத்தட்ட 30-40 தொகுதிகளை தீர்மானிக்குது. ஏன்னா கடந்த எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 தொகுதிகள் 5000 ஓட்டுக்கு கீழே டிஃபரன்ஸ்லயே தோல்வி கண்டது திமுக. 5000 ஓட்டுகள் இதுல வந்து அதிமுக கூட்டணி வெற்றி கண்டுச்சு. ஆக கிட்டத்தட்ட 30-40 தொகுதிகள் தீர்மானிக்கக்கூடிய தொகுதிகளாக இருக்கு. அப்ப அந்த களத்துல பார்த்தோம்னா திமுக கூட்டணியில் சேர்ந்தது அது ஒரு வலுதான். அது வந்து காம்ப்ளிமெண்டரி ஃபார் ஈச் அதர்னு சொல்ற மாதிரி ஒருவருக்கு ஒருவர் வலுவா இருக்கிறது. மென்டல் பவரும் கூடிருச்சு. அதிமுகவுடைய கேடர்ஸுக்கும் பிஜேபி கேடர்ஸுக்கும் இது வீக்கன் ஆயிருக்கு, அவங்க டல்லா இருக்கிறாங்க. இதனுடைய அடி இங்க மட்டும் இல்ல, தாவேக்காகவும் ஒழுகும்.
ஓகே, அவங்களுக்கு அதனுடைய அந்த பாதிப்பு வரும். தாவைக்காக என்ன எங்களோட வருவாங்களா அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஓகே, ஏன்னா காங்கிரஸ் அங்க வருமா, இது டிஎம்டிக்கு அங்க போகுமா, மற்ற ஓபிஎஸ் வருவாங்களா அப்படின்னு அவங்க ஒரு ஸ்ட்ரென்த் இருந்துவாங்க. அதுவும் அங்க ஒரு அடிதான். இது ஒரு மாஸ்டர் மூவ் தான். ஓகே, ஓகே. நாகநந்தினி வணக்கம். நாகநந்தினி, ஏற்கனவே கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் இப்ப காங்கிரஸ் எங்களுக்கு பங்கு வேணும்னு கேட்கறது, சீட்டு அதிகம் வேணும்னு கேட்கறது, கூடுதலாக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி தலைவர்களை சைக்கலாஜிக்கலா அவர்களுடைய தன்மானத்தை சீண்டி பார்க்கக்கூடிய வகையில், நான் திரும்பவும் இந்த வார்த்தையை பயன்படுத்துறேன், தன்மானத்தை சீண்டி பார்க்கக்கூடிய வகையில் நிறைய பதிவுகளை நிறைய பேர் எழுதுறாங்க, பேசிட்டு இருக்காங்க. சரியா? அதனால நீங்க கூடுதலாக சீட்டை நீங்க கேட்டு வாங்கணும் அப்படின்ட்டு. அந்த நேரத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகளை விட கூடுதலாக ஒரு கட்சி இணையும் போது இந்த தொகுதி பங்கீட்டில் அது ஏதாவது தேமுதிகவுடைய இந்த வருகை பிரச்சனையை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கா? முதல்ல அனைவருக்கும் வணக்கம் சார். இப்ப நீங்க கேட்ட கேள்வி எனக்கு ரொம்ப தெளிவாவே புரிஞ்சுது. அதாவது தன்மானத்தை தூண்டக்கூடிய வகையில் அப்படின்னு நிறைய சமூக வலைதளத்துல பேசுறாங்க அப்படின்னு. கரெக்ட் தான் சார். தன்மானம் ரொம்ப முக்கியம், ரைட்டா சார்? இதுல கட்சியினுடைய தன்மானம் முக்கியமா இல்ல தமிழ்நாட்டு மக்களினுடைய தன்மானம் முக்கியமானு யோசிக்கக்கூடிய இலையில திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு, சார்ந்த கூட்டணி கட்சிகளும் இருக்கு. அதத்தான் முதன்மையா வச்சு பார்க்கணும். இப்போ என்டிஏ கூட்டணி எப்படி சொல்றாங்க, எடுத்தோன்ன எங்களுடைய ஒரே குறிக்கோள் திமுகவை எதிர்ப்பு, திமுக ஆட்சியிலிருந்து ஒழிக்கணும். ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான கூட்டணி சொல்லக்கூடிய விஷயம் மக்களுக்கான நல்லாட்சியை கொடுக்கணும், மக்களுக்கான ஒரு நல்ல திட்டங்களை போய் சேர்த்தணும், பாசிசத்துல இருந்து நாங்க ஒருபோதும் அடிபணிய மாட்டோம்னு எங்களுக்கு சில கோட்பாடுகள் எல்லாம் இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கு. அப்ப இதை நீங்க எடுத்து பார்க்கும்போது இன்னைக்கு தேமுதிக அப்படிங்கிற அவங்களுடைய வருகையை நாங்க ரொம்ப பெருந்தன்மையா சந்தோஷமா தான் நாங்க வரவேற்கிறோம். அதுல இப்போ நம்ம அதிமுக ஆவடி சார் அவர் பேசினாருல்ல, அவரு பேசினதுல அப்பா பயங்கரமா சில விஷயங்கள் எல்லாம் குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு. அதெல்லாம் பத்தி ஒரு சில விஷயம் மட்டும் சொல்லணும். இன்னைக்கு சுமையா தெரியுது. ஏன் சார் 2011 தேமுதிக சுகமா தெரிஞ்சிச்சு, ஆனா இன்னைக்கு உங்களுக்கு சுமையா தெரியும்ல சார்? அப்படிதான் தெரியும். அதாவது 2024 யாரு கூட்டணி இல்ல அப்படிங்கும் போதும் தேமுதிக உங்களுக்கு சுகமா தெரிஞ்சிச்சு. இன்னைக்கு ராஜ்யசபா சீட்டு கேட்கும் போது உங்களுக்கு சுமையா தெரியுது. சரி, இதுக்கு பேர் என்ன தெரியுமா? எங்க ஊர் சைடு சொல்லுவாங்க, துரோகத்திலையும் மிக கொடூரமான நம்பிக்கை துரோகம். அதுதான். அதாவது அக்ரிமெண்ட் போட்டு நான் ராஜ்யசபா சீட்டு தரேன்னு சொல்லி நீங்க யாரோட இப்ப கூட்டணி வச்சிருக்கீங்க? அதிமுக என்டிஏன்னு சொல்லி ஒரு பெரிய ஆளோட கூட்டணி வச்சிருக்கீங்கல்ல, அந்த கூட்டணிக்காரங்க எப்படி பிரதிபலிப்பாங்களோ அவங்களுடைய பிம்பமா இன்னைக்கு அதிமுக செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு விஷயம் ரொம்ப நிதர்சனமா கூப்பிட்டு காமிச்சிருக்கு அப்படின்னு தான் பார்க்கணும். இன்னொன்னு அவர் சொன்னாரு பேசும்போது, இருப்பை நாங்க தக்க வச்சுக்கிறோம். அதாவது அதிமுகல இருக்கக்கூடிய மத்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எல்லாம் நாங்க எங்க இடத்தை கொடுப்போம், பெரிய வெற்றியை பெறுவோம். எப்படி சார் வெற்றி பெறுவீங்க? என்ன கூட்டணி வச்சிருக்கீங்க நீங்க? உங்ககிட்ட என்ன இருக்கு? அமமுக அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான கூட்டணி இல்லையா? பாமக அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. எனக்கு புரியல, பாமகக்கு இப்ப யாருக்கிட்ட அந்த சின்னம் போக போகுது, அவங்களோட கட்சி போக போகுதுன்னே தெரியல. சரி, அது ஒரு பக்கம் இருந்துட்டு போகட்டும். ஆனா இந்த கூட்டணியை வச்சு நீங்க ரொம்ப பிரம்மாண்டம், நாங்க பெரிய லெவல்ல சாதிச்சிருவோம்னு சொல்லி தேமுதிகவை ரொம்ப அதாவது என்ன சொல்றது, இழிவா நினைக்கிறதுக்கான ஒரு அர்த்தம் என்ன தெரியுமா? இது உங்களோட இருப்பை சொல்லல, அதிமுகவினுடைய இருமாப்பை காமிக்குது. இந்த இருமாப்புக்கு 2026 தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவா புரிய வைப்பாங்க அப்படிங்கிறதையும் நான் நிதர்சனமா சொல்லிக்கிறேன். இன்னொன்னு, தூத்துக்குடி செல்வம் சார் பாத்தீங்களா, நாங்க சொல்றோம்ல சார், தமிழ்நாட்டுல நடக்கிற ஒவ்வொரு நகர்வும் மேல இருக்கிறவங்க யாரோ ஒருத்தர் அங்கிருந்து பண்ணிட்டு இருக்காருன்னு அவர் எவ்வளவு கிளியரா இன்னைக்கு சொல்லிட்டாரு பாருங்க. இன்னைக்கு சில கட்சியெல்லாம் வரப்போகுது, டிஎம்கே அலைன்ஸ்ல இருந்து வரப்போற கட்சி அது போய் இன்னொரு கட்சி, அதாவது அதிமுகவோட சேரும்னு நாங்க சொல்லல, இன்னொரு கட்சியோட சேர போதுன்னு நாங்க சொல்றோம். சொல்றவர் யாரு? பிஜேபி சார்ந்து பேசக்கூடியவர். அப்ப நீங்க தான் பிக்சிங் பண்றீங்களா? அப்ப நீங்க சொல்லிதான் அங்க சேர்றாங்களா? இந்த டவுட் எல்லாம் இன்னைக்கு ரொம்ப எங்களுக்கு தெளிவா தெரியுது சார். அப்போ நீங்க மொத்தத்தையும் ஏதாவது ஒண்ணு பண்ணணும், கொலாப்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்புறம் வரலாறு பத்தி எல்லாம் சொல்றீங்க சார். நான் இன்னைக்கு ஒரு வரலாறு சொல்லட்டுமா? யார் என்ன வரலாறு வேணாலும் இது வரைக்கும் சொல்லட்டும். வரலாற்றை மாற்றி அமைத்தவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மகத்தான மனிதர். 2019 வெற்றி, இது வரைக்கும் தொடர் வெற்றி அப்படிங்கிறது தமிழ்நாட்டு வரலாற்றுல, அரசியல் வரலாற்றில் இருந்ததே கிடையாது.
2019. அதை தாண்டி 2021 நாங்க சட்டப்பேரவையிலையும் வெற்றி பெற்றிருக்கோம். அதுக்கப்புறம் நடந்த உள்ளாட்சி தேர்தலையும் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி தான் வெற்றி பெற்றிருக்கு. அதை தாண்டி இன்னைக்கு 2024 அமோக வெற்றி பெற்றிருக்கோம். சரிங்களா? இதுல அதிமுக காரங்க எல்லாம் பேசுவாங்க, இதுல நாங்க இவ்வளவு பர்சன்டேஜ் எடுத்தோம், அதனால 210 நாங்க தூக்கிட்டோம். ஒன்னும் நீங்க தூக்க முடியாது. 2026 பார்க்கலாம். இருக்கிற எல்லா எம்எல்ஏக்களும் இன்னைக்கு முழுசா இந்த பக்கம் வந்ததுனாலதான் ராஜ்யசபா சீட்டு கூட இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. இன்னுமா உங்களுக்கு இந்த நிலைமை வேணும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய பாணியில தான் இருக்கு. சார், ஒரே ஒரு நிதர்சனமான விஷயம் நான் சொல்லட்டுமா? இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு சூழ்நிலைக்கு எங்களுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய விசிகா தலைவர் அண்ணன் திருமா அவர்கள் இதை ஆதரவு தெரிவிச்சிருக்கிறார். அதே மாதிரி கம்யூனிஸ்ட் தோழர்களும் இன்னைக்கு இது ஆதரவு தான் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதை தாண்டி ஒரு சில முரண்கள் வந்தாலும் அந்த கட்சியினுடைய, அதாவது எங்களோட கூட்டணி கட்சியிலே இருந்தாலும் அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் தான் பேசுறாங்களே தவிர அந்த கட்சியினுடைய தலைமையாகட்டும், இன்னைக்கு மாநில தலைவரா இருக்கிறவங்க ஆகட்டும், எல்லாரும் சந்தோஷம் தான் படுறோம். எங்களுக்கு தேவை ஒரே ஒரு விஷயம் சார், அதாவது மாநிலத்துல நல்லாட்சி வரணும், தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல வாழ்வு கிடைக்கணும். அதை சார்ந்து இருக்கக்கூடிய கூட்டணிகளை நாங்க ஆதரவு தெரிவிச்சுக்கிறோம். இன்னொன்னு, நிறைய பேர் சொல்றாங்க தேமுதிகவை இவங்க ஏதோ ஒரு கண்ணோட்டத்துல இணைச்சிருக்காங்க, வெற்றிக்காக இணைச்சிருக்காங்க, திமுகவுக்கு பயமா? ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா? திமுகக்கு என்னைக்குமே முரணுங்கிறது இருந்ததே இல்லை. இதே 2021 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பை ஏத்த உடனே இன்னைக்கு துணை முதல்வராக இருக்கக்கூடிய எங்களுடைய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதாவது தோழமை கட்சி தலைவர்கள் எல்லாம் போய் பாக்குறாங்க. அதுல ஐயா கண்ணு ஐயாவை போய் சந்திக்கிறாங்க, அவங்க கிட்ட வாழ்த்து பெறாங்க. சங்கரன் ஐயாவை போய் சந்திச்சு அவர்கிட்ட வாழ்த்து பெறாங்க. அதே நேரத்துல 20 வருஷமா எங்களோட கூட்டணிக்கே வரலைனாலும் தேமுதிகவினுடைய தலைவர் விஜயகாந்த் அவர்களையும் போய் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய துணை முதல்வர் உதயநிதி அண்ணா அவர்கள் போய் சந்திச்சு வாழ்த்து பெற்றார் அப்படின்னு சொன்னா, நாங்க எந்த ஒரு கட்சிக்கும் முரண், இவங்க எங்களை எதிர்த்து இருக்காங்கன்னு யோசிக்கிறது திமுகவுடைய பாணியிலே கிடையாது. எங்களுக்கு தேவை மக்கள் நல கூட்டணி. இன்னைக்கு கூட்டணியோட மக்களும் சேர்ந்து இருக்காங்க, மக்கள் சக்தியும் இணைஞ்சிருக்கு அப்படிங்கறத பறைசாற்றக்கூடிய வகையில தான் இன்னைக்கு இந்த கூட்டணி அமைஞ்சதா நாங்க பார்த்துட்டு இருக்கோம் சார். சோ இவ்வளவு தெளிவா இருக்கு, எங்களோட பேஸ் இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. பின்ன நீங்க சொன்னீங்களே சார் முன்ன பேசும்போதே, அதாவது சில பேத்தினுடைய அந்த உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய வகையில அவங்களுக்கும் சேர்த்து நாங்க இன்னைக்கு சொல்லியிருக்கோம். ஏங்க, இது கூட்டணிங்கிறது மத்தவங்க பேசுற மாதிரி கட்சி வெற்றி அடைஞ்சா போதும்ட்டு இல்ல, இங்க தமிழ்நாட்டு மக்கள் வெற்றி அடையணும். அதற்கான கூட்டணியா தான் திராவிட முன்னேற்ற கழகம் அமையும். அப்ப அதை சார்ந்து எங்களுடைய தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் எடுக்கக்கூடிய எல்லா நடவடிக்கையும் ரொம்ப துரிதமா இருக்கு அப்படிங்கிறதுக்காக. அப்புறம் எனக்கு இன்னும் ஒரே ஒரு சின்ன ஒரு வருத்தமா, இல்ல அது எப்படி சொல்றதுன்னு தெரியல சார், நம்ம அரசியல் விமர்சகர் அந்த சார் பேசும்போது சொன்னாங்க பெட்டி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி. அப்ப அவர்கிட்ட நான் ஒரு கேள்வி என்ன வைக்கிறேன் அப்படின்னா, அப்போ இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே பெட்டி கொடுத்துச்சா, அத தேமுதிக வாங்குச்சா? அப்போ 2019 பிஜேபி பெட்டி கொடுத்துச்சா, அப்ப தேமுதிக வாங்குச்சா? அப்படிங்கறது நீங்க சேர்த்து சொல்லணும் சார். ஏன்னா எங்க மேல மட்டும் நீங்க வாதம் வைக்கிறத நாங்க ஏத்துக்க முடியாது இல்லையா? அதே மாதிரி கட்சி செலவுக்கு தான், நாங்களும் தப்பா எதுவும் சொல்ல, கட்சி செலவுக்கு தான் இருந்தாலும் அந்த மாதிரி விஷயங்கள். அதனால இது மக்கள் சக்தியை வலுப்படுத்தக்கூடிய கூட்டணியா தான் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. உண்மையாலுமே எங்க ஊர்ல எல்லாம் பயங்கர கொண்டாட்டத்துல இருக்கும். கண்டிப்பா 10 தொகுதி கோயம்புத்தூர்ல அடிச்சு தூக்குறோம் சார், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இன்னைக்கு தேமுதிகவும் எங்களோட வலு சேர்த்திருக்கு அப்படிங்கறதுல ரொம்ப சந்தோஷமா தான். நல்லது. ஒரு சின்ன பிரேக் அப்புறமே பேசலாம் நேயர்களே. ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் சத்தியம் சாத்தியமே தொடரும். We are very glad that we admitted her here because my daughter, though she is not very high studious girl, we wanted her to be an all-round development and it has worked out well. எங்களுடைய சப்போர்ட் என்னைக்கும் உங்களுக்கு உண்டு. அது எங்க குழந்தைங்க, நாங்கள் எப்பவுமே bring your children அப்படின்லாம் எந்த மெசேஜுமே நாங்கள் போடுறதில்ல. நாங்கள் அவர் அப்படிங்கிற வேர்டு தான் யூஸ் பண்ணுவோம். அப்படி இருக்கிறதுக்கு தான் நாங்கள் ஆசைப்படுறோம். Olive Tree Group of Schools, CBSE. Admission open for 2025 to 26 for pre-KG to grade 6 and grade 11. To enroll, contact 75500112. Caught in a fleeting moment, ஓவியமானாயோ மேனியை டைடம் தீண்ட வானமாயானா கல்யாண கோலம் அழகை கூட்டுதே அழகே அடி அழகே கல்யாண கோலம் கனவு போலவே மேனியை டைடம் தீண்ட. Diadem, GN Chetty Road, T Nagar and Nongambakam. After admitting, we are very glad that we admitted her here because my daughter, though she is not
very high studious girl. We wanted her to be an all-round development, and it has worked out well. எங்களுடைய சப்போர்ட் என்னைக்கும் உங்களுக்கு உண்டு. அது எங்க குழந்தைங்க. நாங்கள் எப்பவுமே பிரிங் யுவர் சில்ட்ரன் அப்படின்லாம் எந்த மெசேஜுமே நாங்கள் போடுறதில்ல. நாங்கள் அவர் அப்படிங்கிற வேர்டு தான் யூஸ் பண்ணுவோம். அப்படி இருக்கிறதுக்கு தான் நாங்கள் ஆசைப்படுறோம். Olive Tree Group of Schools, CBSE. Admission open for 2025 to 26 for pre-KG to grade 6 and grade 11. To enroll, contact 755000112. Caught in a fleeting moment, ஓவியமானாயோ மேனியிடம் தீண்ட வானமாயானா கல்யாண கோலம் அழகை கூட்டுதே அழகே அடி அழகே கல்யாண கோலம் கனவு போலவே மேனியிடம் தீண்ட Diadem, GN Chetty Road, T Nagar and Nongambakam. After admitting, we are very glad that we admitted her here because my daughter, though she is not very high studious girl, we wanted her to be an all-round development, and it has worked out well. எங்களுடைய சப்போர்ட் என்னைக்கும் உங்களுக்கு உண்டு. அது எங்க குழந்தைங்க. நாங்கள் எப்பவுமே பிரிங் யுவர் சில்ட்ரன் அப்படின்லாம் எந்த மெசேஜுமே நாங்கள் போடுறதில்ல. நாங்கள் அவர் அப்படிங்கிற வேர்டு தான் யூஸ் பண்ணுவோம். அப்படி இருக்கிறதுக்கு தான் நாங்கள் ஆசைப்படுறோம். Olive Tree Group of Schools, CBSE. Admission open for 2025 to 26 for pre-KG to grade 6 and grade 11. To enroll, contact 755000112. Caught in a fleeting moment, ஓவியமானாயோ மேனியிடம் தீண்ட வானமாயானா கல்யாண கோலம் அழகை கூட்டுதே அழகே அடி அழகே கல்யாண கோலம் கனவு போலவே மேனியிடம் தீண்ட Diadem, GN Chetty Road, T Nagar and Nongambakam. After admitting, we are very glad that we admitted her here because my daughter, though she is not very high studious girl, we wanted her to be an all-round development, and it has worked out well. எங்களுடைய சப்போர்ட் என்னைக்கும் உங்களுக்கு உண்டு. அது எங்க குழந்தைங்க. நாங்கள் எப்பவுமே பிரிங் யுவர் சில்ட்ரன் அப்படின்லாம் எந்த மெசேஜுமே நாங்கள் போடுறதில்ல. நாங்கள் அவர் அப்படிங்கிற வேர்டு தான் யூஸ் பண்ணுவோம். அப்படி இருக்கிறதுக்கு தான் நாங்கள் ஆசைப்படுறோம். Olive Tree Group of Schools, CBSE. Admission open for 2025 to 26 for pre-KG to grade 6 and grade 11. To enroll, contact 755000112. Caught in a fleeting moment, ஓவியமானாயோ மேனியிடம் தீண்ட வானமாயானா கல்யாண கோலம் அழகை கூட்டுதே அழகே அடி அழகே கல்யாண கோலம் கனவு போலவே மேனியிடம் தீண்ட Diadem, GN Chetty Road, T Nagar and Nongambakam. After admitting, we are very glad that we admitted her here because my daughter, though she is not very high studious girl, we wanted her to be an all-round development, and it has worked out well. எங்களுடைய சப்போர்ட் என்னைக்கும் உங்களுக்கு உண்டு. அது எங்க குழந்தைங்க. நாங்கள் எப்பவுமே பிரிங் யுவர் சில்ட்ரன் அப்படின்லாம் எந்த மெசேஜுமே நாங்கள் போடுறதில்ல. நாங்கள் அவர் அப்படிங்கிற வேர்டு தான் யூஸ் பண்ணுவோம். அப்படி இருக்கிறதுக்கு தான் நாங்கள் ஆசைப்படுறோம். Olive Tree Group of Schools, CBSE. Admission open for 2025 to 26 for pre-KG to grade 6 and grade 11. To enroll, contact 755000112. Caught in a fleeting moment, ஓவியமானாயோ மேனியிடம் தீண்ட வானமாயானா கல்யாண கோலம் அழகை கூட்டுதே அழகே அடி அழகே கல்யாண கோலம் கனவு போலவே மேனியிடம்
நேரிலே சத்தியம் சாத்தியமே தொடர்கிறது. ஆவடிக்குமார் சார் வணக்கம். நீங்க இயர்போன் போடல, அதனால ஒரு 10 செகண்ட் உங்களுக்கு டிலேவா தான் கேட்கும் சார். இந்த தேமுதிக விலகி சென்றது பலவீனமாக கருதாமல் அவங்க போனதுனால எங்களுடைய இருப்பு இன்னும் வலுவாகி இருக்குது அப்படின்னு சொல்றீங்கல்ல, அது எப்படின்ட்டு எங்களுக்கு கொஞ்சம் சொல்றீங்களா? ஏன்னா நீங்க ஒரு புரட்சி பாரதம் கட்சிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம், ஜான் பாண்டியன் கட்சிக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், இதெல்லாம் கூட தமிழ் மாநில காங்கிரஸ் கொடுக்கிற முக்கியத்துவம், இது எல்லாம் கூட அந்த அளவிற்கு கூட இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியாத ஒரு பார்ட்டியாக தேமுதிகவை அதிமுக கருதுகிறதா? இல்ல, நீங்க கடந்த தேர்தல்கள்ல பாத்தீங்கன்னாவே தேமுதிகவுடைய அணுகுமுறை, அவங்களுடைய தேர்தல் வியூகம், கூட்டணி அமைப்பு முறை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னாவே இதுக்கெல்லாம் விடை கிடைக்கும். அவங்க இப்போ தமிழ் மாநில காங்கிரஸ் எந்த வகையிலும் ஒப்பிட முடியாது. ஏன்னா அவங்க ஒரு நம்பகத்தன்மையோட அவங்களுடைய கொள்கை, அவங்களுடைய நிலைப்பாட்டை ஒட்டி அவங்க அரசியல் நடத்துறாங்க. ஆனா இவங்க எல்லாரோடையும் பேசுறோம், நாங்க யார் கூட கூட்டு சேரன்றத இப்ப சொல்ல மாட்டோம் சொல்ற ஒரு கட்சி அவங்களுடைய கொள்கையே கூட்டணி பேசுறதுன்ற நிலையில வச்சு அதுல எடை போட்டு பார்த்து எந்த வெயிட்டா இருக்குன்னு பார்த்து அந்த எடையை நோக்கி போற தன்மை அவங்களுக்கு இருக்கு. அதை தவிர வேற எந்த கொள்கையும் அவங்க சொல்லி கூட்டணி அமைக்கல. அவங்க கூட்டணி அமைக்கிறதுன்றது போராடான கட்சிகளோட எல்லாம் ஒரே நேரத்தில் பேச முடியும். அவங்களுக்கு என்ன கொள்கை இருக்க முடியும்? அவங்க எல்லா கட்சியும் எங்களுடைய எல்லா கட்சியோடும் நாங்க இணக்கமா போக முடியும். எங்களுக்கு யார் மதிப்பு தராங்களோ தரவங்களோட கூட்டணின்றது அறிவிச்சாங்க. ஆக மதிப்பு என்பது மக்களுக்கு பணியாற்றி கட்சியினுடைய நிலைப்பாட்டை மக்கள் ஏற்று மக்கள் தருகின்ற ஆதரவு தான் மதிப்பாக, ஒரு கூட்டணி தருகின்ற பணமோ அந்த கட்சியை மதிப்புள்ள கட்சியாக பார்த்தாங்க. அவங்க அதை புரிஞ்சிக்கவே இருக்கு. யாருன்னா சேரலாம், தன்னுடைய தம்பிய ராஜ்யசபைக்கு அனுப்பணும், தன்னுடைய மகனுக்கு பதவி வரணும், தனக்கு பதவி வரணும்ன்றதை மட்டும் கட்சியினுடைய நிர்வாகிகளோ அந்த கட்சி தொண்டர்களோ விஜயகாந்தை நம்பி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த அந்த தொண்டர்களோ நல்ல எண்ணம் அவங்களுக்கு எல்லாம் நோக்கம் அவங்களுக்கு அவங்க ஆண்டவர்கள் எப்படி ஒரு திமுக எம்எல்ஏ கொடுத்தாங்களோ அது போல ஏவாவியில அது போல இன்னைக்கு அமைச்சிருக்காங்க. நேரடியா சொல்ல வேணாம்னு நினைச்சேன். அதனால அவங்க யாரோட கூட்டு சொன்ன. ரெண்டாவது திமுகவினுடைய இன்றைக்கு பலகீனத்தை காட்டுறது. திமுக கூட்டணி பலமாக தொடர்ந்து வச்சு கூட்டணி சொல்லிட்டு இது நீங்க இது திமுக மீடியா மாஃபியாக்களை சார் நீங்க பேசும்போது நீங்க கவனமா பேசுங்க. நீங்க என்ன மீடியா மாஃபியா இல்ல மீடியா மாஃபியான்னு ஏன் பேசுறீங்க சார்? அதிமுக ஆட்சி காலத்தில் சார் இங்க பாருங்க சார், ஒரே சார் இல்ல நீங்க இப்படி பேசக்கூடாது. நீங்க இந்த மீடியா மாஃபியா கிஃபியா இதெல்லாம் பேசக்கூடாது, அதெல்லாம் தப்பு. இல்ல நாங்க அதிமுக ஆட்சி காலத்துலதான் 1 மாசம் சேனல் பிளாக் பண்ணது. நாங்க நெருக்கடியை சந்திச்சோம் அதிமுக ஆட்சி காலத்துலதான். நீங்க இந்த லைவ் சேனல்ல உட்காந்து உங்களுக்கு வேற எங்கேயாச்சும் பிரஷர் கொடுக்குறாங்கன்னா நீங்க அங்க சொல்லணும். இங்க உட்காந்துட்டு நீங்க பொதுவா பேசக்கூடாது. நீங்க இன்றைக்கு கூட எந்த பொருள்ல பேசணும், யார் பேசுறது நிர்ணயிக்கிறது ஒரு மீடியா. சார் இங்க பாருங்க டிஎம்கேக்கு சார் சார் திமுகவுக்கு பெண் பாக்குது அப்படின்னா அதிமுகவுக்கு பிரமாணியா ஸ்ட்ராட்டஜி பாக்குது. ஆக பல குழுக்கள் இருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு வகையான மீடியாக்கள் மேல திணிக்கப்பட்டு அது அரசனுடைய அவங்க இணக்கமா இருக்கிறதுனால எதிர்கொள்ற மனநிலையில அதை சொல்லனே தவிர அதை பார்த்து பயந்துட்டு சொல்லல. நீங்க அப்படி சொல்லாதீங்கிறேன். அந்த மாதிரி எதுவுமே இல்லையே. நீங்க யார் எந்த மீடியா உங்களுக்கு மாஃபியா போல நடந்துக்குது? இங்க எந்த மீடியா தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த சேனல் மாஃபியா மாதிரி நடந்துக்குது? நீங்க சொல்லுங்களேன்.
நீங்க 3 வருஷம் எந்த டிவி சேனலுடைய விவாதத்துக்கும் கலந்துக்காம ஓடி ஒளிஞ்சிட்டு கிடந்தீங்க. உங்க மொத்த அதிமுகவே அப்படிதான் இருந்தது. இப்ப தேர்தல் நெருங்குற இந்த ஒரு 9 மாசமா தான் உங்களுக்கு ஸ்போக்ஸ் பர்சனே உங்களுடைய பார்ட்டி போட்டிருக்குது. நீங்க மீடியாவை மாஃபியான்னு இருக்கீங்க. இல்ல, நீங்க அந்த வார்த்தையை பயன்படுத்த கூடாது சார். நான் அதை எப்படி நான் கேட்டு அதிமுக ஒரு மாஃபியான்னு சொன்னா நீங்க ஒத்துக்குவீங்களா சார்? தலைப்புகள் உருவாக்கியது யார் சார் உருவாக்குறா? யாரும் உருவாக்க கிடையாது சார். அவன் யாரும் உருவாக்க கிடையாது. நீங்க பொய்யால பேசிட்டு இருக்காதீங்க. தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைக்கு இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டில் மக்கள் பாதிப்பு. அதிமுகவுக்கு சார்ந்த எந்த ஒரு மீடியாக்குள்ள எதுவும் இது பண்றது இல்லையா? இன்னைக்கு மீடியாக்குள்ள பேசுறதுங்கிறது மேல இருக்கக்கூடிய மோடி கவர்மெண்ட் எப்பவுமே மீடியாவை வந்து தவறா பேசுறதே தான் வேலையா இருக்கு. இங்க இருக்க மாநில தலைவர் அண்ணாமலையில இருந்து அதை தான் பேசிட்டு இருந்தாங்க. அதாவது முன்னாள் மாநில தலைவர். அதைத்தான் நீங்களும் இன்னைக்கு பண்றீங்க சார். ஒரு மாநிலத்தை கைப்பற்றி நீங்க நல்ல ஓரளவு பண்பான ஒரு நபர். நீங்க வெளிய போச்சுன்னு கேட்டா அதுக்கு நீங்க பதில் சொல்லல. நீங்க அதை விட்டு மீடியாவே பேசிட்டீங்க சார். உங்களோட நிலைப்பாடு என்னன்னு சொல்லுங்க. குடும்ப ஆட்சி முறை, மன்னர் ஆட்சி முறை தமிழ்நாடு. சார், அப்ப ஜி.கே. வாசன் அவர்கள் உங்களோட கூட்டணியில விலக்கிறீங்க. அண்ணாமலை ராமதாஸ் அவர்கள் உங்க கூட்டணியில விலக்கிறீங்க சார். அப்ப குடும்ப ஆட்சினா நீங்களே யார சார் கூட்டணி வச்சிட்டு இருக்கீங்க? நாங்க வலுவான கூட்டணி பக்கத்துல சொல்லிட்டு இருக்கீங்களே, அது யாரு கூட வச்சு கூட்டணின்னு சொல்லிட்டு இருக்கீங்க சார்? சார், அப்ப வந்து அண்ணாமலை ராமதாஸ் யாருங்க சார்? வாரிசு இல்லையா? ஜி.கே. வாசன் அவர்கள் வாரிசு இல்லையா? சொல்லுங்க. கத்திட்டு கிடக்குறேன் மேடம், கொஞ்சம் அமைதியா இருங்க மேடம். சார் இங்க அதாவது சார் இன்னும் கூட்டணியை இன்னும் இறுதிப்படுத்தல. புதிதாக எந்த பார்ட்டி உள்ள கூட்டணி வர இன்றைக்கு திமுக தன்னுடைய பலகீனத்தை உணர்ந்திருக்கிறது. சரி, நேற்று வரைக்கும் சொல்லியிருந்த கூட்டணி பலம் தகர்க்கப்பட்டிருக்கிறது. அதனால இன்னைக்கு பலம் என்ற பெயரில் தேமுதிக வந்த பிறகுதான் பலப்படுத்தா நாங்க சொல்லல. அப்போ நேற்று வரைக்கும் கூட்டணி பலமா இருக்கு. கூட்டணி 10 வருஷமா இருக்கிறோம். இந்த தேமுதிக வந்த பிறகுதான் அவங்களுடைய பலகீனம். அதை பத்தி இருக்க வேண்டாம். எங்களுடைய சொன்னார் யார் வேணா சார் எங்களுக்கு பிரச்சனை. ஓகே சார், ஓகே சார், ஓகே 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 சார், ஓகே சார், ஓகே ஓகே சார். இந்த மாதிரி குப்பை தலைப்புகளை நாங்கள் எடுக்க மாட்டோம் சார். வேற வழி இல்லாமல் எடுக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் வேற வழி இல்லாமல் எடுக்கிற தலைப்புகள் தான். சார் சொல்றது போல இங்க ஏதோ ஒரு கருத்துருவாக்கம் சார். நான் அவருடைய பாயிண்ட்லேயே வரேன்னு, அவரு ஆவடி குமார் சொன்னார் இல்லையா, அந்த பாயிண்ட்டுக்கே கூட வந்துடுறேன்னு. இங்க ஒரு கருத்துருவாக்கத்தை இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த மீடியாக்களும் சார், அதிமுக பலவீனமாக இருக்கிறது, திமுக கூட்டணி பலமாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்துருவாக்கத்தை திட்டமிட்டு இங்க ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறதா சார்? இந்த மீடியா மேலே வாங்கலேன் சார், அங்கேயே சொல்லுங்களேன். அப்படி கிடையாது சார். அதாவது இப்ப மீடியா அப்படிங்கிறது வந்து எந்த மீடியா அந்த மாதிரி ஒரு கருத்துருவாக்கம் பண்ணாங்கன்னா ஒரு மக்கள் மத்தியில் அவங்க வந்து தனிமைப்பட்டு போயிடுவாங்க, எந்த ஒரு மீடியாவா இருக்கட்டும். அப்ப மீடியா எப்படி செயல்படுது அப்படின்னா மக்களினுடைய பிரதிபலிப்பு தான், அதனுடைய மிரர் இமேஜ் தான். மக்கள் என்ன நினைக்கிறாங்க, எந்த மாதிரியான கருத்துக்கள் இருக்கிறது மீடியா வந்து வெளிப்படுத்துது. ஆனா சில மீடியாக்கள் வந்து கொஞ்சம் அந்த கருத்துக்கள், இப்போ சப்போஸ் வந்து திராவிட சித்தாந்தம் இல்லைன்னா ஆரிய சித்தாந்தம் இன்னும் பொதுவா இருக்கக்கூடியது, அது கொஞ்சம் அதுல கொஞ்சம் ஃபேவரட்டிசம் இருக்குதான் செய்யுது, அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனா அதே சமயத்துல பொதுமக்களினுடைய கருத்துக்களை பிரதிபலிப்பு தான் இங்க மீடியாவா இருக்கு. ஆனா ஆவடி குமார் சொல்ற மாதிரி இங்க ஒரு கருத்து உருவாகுது. அதிமுக கூட்டணிங்கிறது வந்து ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க, அது வந்து வலுவிழந்த கூட்டணி, இது வலுவான கூட்டணி, அந்த பிம்பம் தான் இது பேசுறது அப்படிங்கிறது வந்து தவறு. எப்படின்னா அதிமுக கூட்டணி உண்மையாலுமே வலுவிழந்துதான் இருக்குது. ஏன்னா அது பிஜேபியோட சேர்ந்த காரணத்தினால். பிஜேபி என்பது மதவாத சாதியவாத அரசியலை தமிழகம் என்றுமே ஒத்துக்கொள்ளாது, திராவிட சித்தாந்தத்திற்கு ஒத்துக்கலாம். இப்ப கூட பாருங்க, மகாராஷ்டிராவில் கிட்டத்தட்ட முஸ்லிம்களுக்கு கொடுக்கப்பட்ட 5% இடஒதுக்கீடை கண்டிப்பாக இந்த பட்னாவிஸ் அப்படிங்கிறவர் வந்து அந்த அமைச்சர் பிஜேபி ஒதுக்கிருச்சு. முதலமைச்சர் அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, அவர் வந்து அது கேன்சல் பண்ணிட்டாங்க அந்த ஒதுக்கீடு. அப்போ
அவர்கள் மத்தியிலே ஒரு சிறுபான்மை மக்கள் மத்தியிலே வந்து ஒரு அச்ச உணர்வு வருது. அப்போ அதே அச்ச உணர்வு தான் தமிழகத்திலே இருக்குது. சிறுபான்மை மக்களுக்கு வந்து இவர்கள் எல்லாம் வந்தாருன்னா கண்டிப்பாக அரசியல் சட்டத்தை மாத்துவாங்க, இடஒதுக்கீடை காலி பண்ணிடுவாங்க, எக்கனாமிக் கிரைட்டீரியா 8 லட்சம் 10 லட்சம் இருந்தாவே ஏழைன்னு சொல்லிட்டு அவனுக்கு கொடுப்பாங்க, இருக்கக்கூடிய ரிசர்வேஷன் எல்லாம் காலி பண்ணிடுவாங்க, இடி கோர்ட்டு மற்றதெல்லாம் வந்து அவங்களுடைய தன்வயசப்படுத்துருவாங்க. ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் எல்லா இடத்துலையும் ஊடுருவும் அப்படிங்கிற ஒரு கட்சியோட ஒரு கூட்டணி வைக்கும் பொழுது தமிழகத்திலே திராவிட சித்தாந்தம் அவங்க புறக்கணிப்பாங்க. இதுல மாற்று கருத்து இல்லை. அப்போ ஆட்டோமேட்டிக்காவே அவங்க வந்து வலு இழந்து இருக்கிறாங்க. அதே சமயத்தில் அவங்க சேரக்கூடிய கூட்டணிகளும் இன்னும் இதுவரைக்கும் ஒரு சாலிடா இல்லை. அதற்கு ஒரே ஒரு உதாரணம், இந்த அதிமுக தலைமையில எடப்பாடி தலைமையில அந்த கூட்டணி அமையாம கூட்டணி பேச்சுக்கள்லாம் எடப்பாடி அவர்கள் நிர்ணயிக்காம அவர் முடிவு பண்ணாம டெல்லியிலிருந்து வந்திருக்க அமித்ஷாவும் அவர்களும் தான் வந்து பியூஷ் கோயலும் தான் உட்கார்ந்து வந்து பேசுறாங்க. நீங்க சொன்னிருக்கிற மாதிரி புரட்சி பாரத கட்சியும் ஜான் பாண்டியனும் மத்திய இருக்கக்கூடிய சிறு சிறு கட்சிகள் எல்லாம் முதல்ல யார்கிட்ட போய் பேசினா பியூஷ் கோயல போய் பேசிட்டு என் கூட்டணிக்கு வரேன்னு சொல்றாங்க. அவங்க யார்கிட்ட போகணும்? உண்மையாலுமே அதிமுக தலைவனுடைய எடப்பாடிகிட்ட போய் ஐயா நாங்க வர்றோங்க, எப்படி பேசலாம், என்னன்னு சொல்லணும். அப்ப தலைமை இங்க வந்து அதிமுக தலைமையில் தான் பிஜேபி இருக்குது அப்படின்னா கூட்டணி பேச்சுவார்த்தை எங்க பேசணும், இங்க பேசாம பியூஷ் கோயல்கிட்ட பேசுறாங்க அப்படின்னா இதை மக்கள் புரிஞ்சு கொள்றாங்க. அப்ப அந்த கூட்டணியே வலு இழந்ததா இருக்கு. இது மீடியாவுடைய ப்ரொஜெக்ஷன் கிடையாது, இது மக்களினுடைய பிரதிபலிப்பு. மீடியாக்கள் வந்து அது மக்களுடைய பிரதிபலிப்பா இருக்குதே ஒழிய அவங்க தனிப்பட்ட சுய வெறுப்பு நல்லது ஓகே அப்படின்னு இருந்துச்சுன்னா அது வந்து மீடியா எந்த மீடியா மக்களால் தெரிஞ்சிருவாங்க, புறந்தள்ளப்படுவார். ஓகே ஓகே சார் வணக்கம். தூத்துக்குடி செல்வம் சார் வணக்கம். தூத்துக்குடி செல்வம் சார், ஏதோ கூடுதல் பலம் பெற்று விட்டதை போல தேமுதிக இணைந்ததால் ஒரு கூடுதல் பலம் பெற்று விட்டதை போல ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்கு திமுக முயற்சிக்கிறதா? நாகநந்தினி பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க கோயம்புத்தூர்ல கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க, நாங்க 10 தொகுதிகளையும். நான் பேச பேச நாகநந்தினியினுடைய முகம் அப்படியே அப்படியே என்ன சொல்ல போறாருங்கிற மாதிரி பாக்குதுன்னு என்ன சொல்ல வராரு அப்படிங்கிற மாதிரி அப்படியே அப்படியே கூர்ந்து கவனிக்கிறாங்க. நாங்க அப்படியே 10 தொகுதியும் வெல்ல போறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த ஒரு பில்டப் எல்லாம் ஓவரா கொடுக்குறாங்களே சார். இது ஏதோ ஒரு ஆர்வ மிகுதியில் பேசுகிறார்களா இல்லது நிஜமாலுமே தேமுதிக இணைந்தது அப்படிங்கிறது அந்த கூட்டணிக்கு ஏதாவது வலுவை சேர்த்து இருக்கிறதா அல்லது தொகுதி பங்கீட்டில் அது சிக்கலை உருவாக்க போகிறதா? நிச்சயமா வந்து இப்போ இன்னைக்கு நிலையில வந்து அது ஒரு பெரிய தோற்றத்தை உண்டு பண்ணி இருக்கு. சரி, அதுல மாற்று கருத்து இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா திரு ஓபிஎஸ் முதலமைச்சரை பார்த்திருக்காங்க, வைத்திலிங்கம் வந்து திமுக இணைஞ்சிட்டாரு, மனோஜ் பாண்டியன் இணைஞ்சிட்டாரு. அண்ணா திமுக தீவிரமாக இருந்தவர்கள் திமுக இணைந்திருக்கிறார்கள். அதனால திமுக ஒரு வலுவான தோற்றத்தையும் அண்ணா திமுக பலகீனமான தோற்றத்தையும் உண்டாக்கி இருக்கு. சரி, அதே நேரத்துல இன்னும் 5ஆம் தேதி மார்ச் 5ஆம் தேதி ராஜ்யசபாவுக்கு கடைசி நாமினேஷன் மார்ச் 5 அதுல என்ன நடக்க போகுதுன்னு எங்களுக்கும் தெரியல. இல்லண்ணே, இல்ல அதாவது உங்களுக்கு தெரியாது இல்ல, மார்ச் 5 இல்ல மார்ச் 5 இருங்க சார் இல்ல கேளுங்க, மார்ச் 5ஆம் தேதி பார்லிமெண்ட் ராஜ்யசபாவுக்கு நாமினேஷன் லாஸ்ட் டேட். சரி, இப்ப எல்லாருக்குமே வந்து அஜெண்டா அவங்க எல்லாருடைய எய்ம் என்னன்னா, இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன், திமுக கூட்டணியில் இருக்கிறவர்களே 1-2 பேர் ராஜ்யசபா எம்பி கிடைக்குமா, சீட்டு கிடைக்குமான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ராஜ்யசபா சீட்டு கிடைக்கலன்னு சொன்னா இரட்டை இலக்கத்துல எண்ணிக்கை, சட்டமன்றத்துல இரட்டை இலக்கத்துல தொகுதிகள் வேணும்னு கேட்காங்க. ஓகே, அதனால கண்டிப்பா பாருங்க, திமுக கூட்டணியிலிருந்து சில கட்சிகள் வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அன்னைக்கு என்ன வரும்னு கேட்டீங்கன்னா, அதிமுகவோ அல்லது தமிழக வெற்றி கழகமோ ஒரு பெரிய அளவுல அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பூஸ்ட் கிடைச்ச மாதிரி அவங்க கொண்டாடுவாங்க. சரி, அதனால என்ன கேட்டீங்கன்னா, இன்றைய நிலையில் நீங்க தலைப்பை ஒட்டி சொல்றதா இருந்தா தேமுதிகவை அரவணைத்துக் கொண்டது முதலமைச்சருடைய சாமர்த்தியம், அதுல மறுக்கிறதுக்கே இல்ல. சரி, மறுக்கிறதுக்கு இல்ல. அதே நேரத்துல இதுவே வந்து முழுமை அடைஞ்சிட்டான்னு கேட்டா கிடையாது. சரி, ஆமா, எதுக்காக கேட்டா காங்கிரஸ் கட்சி இன்னும் தன்னுடைய நிலையை முழுமையாக சொல்லல, விடுதலை சிறுத்தைகள் தன்னுடைய நிலையை முழுமையாக சொல்லல, சரி,
பொது உடைமை இயக்கங்கள் எல்லாமே இரட்டை இலக்கத்துல இடம் வேணும், 10க்கு மேல இடம் வேணும்னு கேட்காங்க. சரி, மறுமலர்ச்சி திமுக அண்ணாச்சி வைகோ அவருக்கு ஒரு ராஜ்யசபாவும் இரட்டை இலக்கத்துல இடமும் வேணும்னு கேட்காங்க. இன்னும் திமுக தொகுதி பேரங்களை எல்லாம் பேச்சுவார்த்தை 22ஆம் தேதியில இருந்து ஆரம்பிக்காங்க. அதனால 22ஆம் தேதிக்கு பிறகு இன்னும் எந்த கட்சி கூட்டணியும் முழுமை பெறல. தேர்தல்ல சும்மா அவங்க இன்னைக்கு தேமுதிக போயிட்டாங்க, அவரு போயிட்டாங்க, இவரு போயிட்டாங்கன்னு ஒரு தோற்றம் ஏற்படுகிறதே தவிர இதுவே முழுமையா அடைஞ்சிட்டான்னு கேட்டா கிடையாது. சரி, அதனால அரசியல் உங்களுக்கு தெரியாது இல்ல, எனிதிங் மே ஹேப்பன் அட் எனி டைம். சொல்லுங்க, நீங்க எனக்கு தெரியாது இல்ல, நான் ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் எல்லாம் கிடையாது அரசியல்ல, நீங்க சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன். நீங்களே சொல்லுங்க, எனக்கு தெரியாது, நீங்க சொல்லுங்க. அப்படி எல்லாம் நீங்க உங்களை தகுதியை நீங்க குறைச்சிக்கிட வேண்டியது இல்ல. அதாவது அரசியல்ல ஒரு மணி நேரத்துல என்னென்னவோ மாற்றங்கள் வரும். சரி சரி, நல்லது. அதனால இன்னும் கூட காங்கிரஸ் எண்ணிக்கையை முடிவு செய்யல. திமுக இருக்கிற இடங்களே 60-70 இடம் தான் இருக்கு. ஒரு நாள் தான் சார் இருக்கு, வெயிட் பண்ணுங்க சார், நம்ம பேசுவோம். 22ஆம் தேதி பேச்சுவார்த்தை தொடங்குவதாக டிஎம்கே அறிவிப்பு. இல்ல, முடிக்க மாட்டாங்க, ஒரே நாள்ல முடிக்க மாட்டாங்க சார், ஒரே நாள்ல முடிக்க மாட்டாங்க. மார்ச் மாசம் 5ஆம் தேதி வரை முடிக்கிறேன்னு சொல்லிருக்காங்க. சரி, போதும், எனக்கு டைம் இல்ல, அவங்க கிட்ட நாங்க நெஞ்சிட்டு போறோம். முடிக்கிறதுக்கு ஒண்ணே திமுகவுக்கு எதிரான மனநிலை மக்கள் வாக்காளர் பெருமக்களிடத்தில் இருக்கிறது. அதை மாற்றுவதற்கு திமுக முயற்சிக்கிறது. ஓகே ஓகே, நாகநந்தினி வணக்கம். இந்த 5000 ரூபாய் இந்த சார் பேசியது போல 1,31,00,000 பெண்களுடைய வங்கி கணக்கில் நீங்க போட்டிருக்கக்கூடிய அந்த தொகை கூடுதலாக உங்களுடைய கூட்டணியில் புதிதாக இந்த கட்சி இணைந்திருக்குது. இன்னும் எந்த கட்சி இணைய போகுது அப்படின்னு தெரியல. சில சுயேட்சைகள் எல்லாம் கூட, சில சின்ன சின்ன பார்ட்டி எல்லாம் கூட உங்களுடைய கட்சியினுடைய சின்னத்திலேயே நிற்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் யூகிக்கிறேன். நான் இது இருக்க இன்னும் கூட கொஞ்சம் உங்களுடைய பார்ட்டிக்கு பலத்தை கூட்டிக் கொண்டே செல்லும், வெற்றி வாய்ப்பு உறுதி அப்படிங்கிற மாதிரி இன்று கூட பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஸ்திரமா இருக்கிறீங்களா அந்த இதுல? எதுல சார் கேக்குறீங்க? நீங்க சொல்ற மாதிரி சார், இப்போ சார் நாங்க ஓவர் கான்பிடென்ட்ல பேசுற மாதிரி எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க. சரி, எங்களோட கான்பிடென்ட் அப்படிங்கிறது நாங்க மக்கள் சக்திங்கிறது ரொம்ப தெளிவா சொல்லிக்கிட்டே இருக்கோம். சரி, இவ்வளவு திட்டங்களை போட்டு ஒரு 4.5 வருஷத்துல இந்த அளவுக்கு மக்களுடைய மனசை வென்று தொடர்ந்து 11 தேர்தல்கள்ல தொடர் வெற்றியும் பெற்றுட்டு இருக்கிற ஒரே ஒரு நிலைப்பாட்டை நாங்க பேசுறோம். உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டிருக்கு, அதையும் கணக்கில் வச்சுக்கிடுங்க. உயர் நீதிமன்றத்துல ஒரு குற்ற வழக்கை பதிவு செய்யணும்னு சொல்லி ஒண்ணு போட்டிருக்காங்க. அப்படின்னு பார்த்தா பிஜேபி நீதிமன்றத்திலே தானே இருக்கணும். அண்ணா விட்டுருங்க, பிஜேபி முழுக்க அப்ப நீதிமன்றத்திலே தான் இருக்கணும். அப்ப உங்க மேல எவ்வளவு வழக்கு போறது, என்ன பண்றது? சரி, அது இல்ல நான் விஷயம். இப்ப சார் சொன்ன மாதிரி ஒரு விஷயத்துக்கு வரேன். அதாவது இன்னைக்கு நாங்க ரொம்ப வெளிப்படையா மக்கள் கிட்டதான் நாங்க போய் எல்லா விஷயத்தையும் பகிர்ந்துக்கிறோம். அதை சார்ந்து அதன் மூலமா மக்களுக்கு எங்க மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையின் பேர்ல தான் சார் இன்னைக்கு இருக்க கூட்டணியே எங்களை சார்ந்து வந்துட்டு இருக்கு. அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு ரியாலிட்டி. ஒண்ணு. இன்னொன்னு, இது பில்டப்பா எல்லாம் இல்ல சார், இது உண்மையாலுமே பில்டிங் பேஸ்மெண்ட்ல இருந்து நாங்க இன்னைக்கு ஸ்ட்ராங் பண்ணிருக்கோம் அப்படிங்கறது தான் விஷயம். அது த்ரூ இன்னைக்கு சர்வீஸ் ஸ்கீம்ஸ் நிறைய நாங்க டார்கெட் பண்ணி கொண்டு போய் கொடுத்திருக்கோம். ஏன்னா இப்ப நாங்க 15 லட்சம் போடுறேன்னு சொல்லி 12 வருஷமா போடாம ஏமாத்தல, குடுக்குறோம்னு சொன்ன அமௌண்ட நாங்க கரெக்டா கொடுத்துட்டோம். அவ்வளவுதான். தலைமை நீதிபதி அண்ணன் தமிழ்நாடு அரசு மட்டும் கண்டிக்கல, உங்களைய பார்த்தா எத்தனையோ விஷயம் கேஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் பேசினா இன்னொரு விவாதமே வேணும். இதுல இன்னொரு விஷயம் கேட்டுக்கோங்க, பேச விடுங்க. என்ன நீங்க சுப்ரீம் கோர்ட் அபிடவிட் ஃபைல் பண்ண சொல்லிருக்கு, பண்ண போது கவர்மெண்ட் பண்ண போது, நாட் டிஎம்கே. தமிழ்நாடு அரசு பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்ய போவது திமுக அல்ல. முதலமைச்சர் பண்ண மாட்டாரு, தான் பண்ணுவாங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. இல்ல headed by chief minister, honorable chief minister ஸ்டாலின் தான். அப்படியே இருந்தாலும் அந்த பிரச்சனையை பாத்துக்கலாம் சார். செல்வமண்ணா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல, பாத்துக்கலாம்.
இன்னொன்னு இப்ப பேசும்போது சொன்னாங்க இந்த டெபாசிட் வந்து போகும். ஆவடி குமார் சார் எல்லாம் பேசினாங்க. ஏன் சார் 2024 7 தொகுதியில டெபாசிட் போனது யாருன்னு உங்களுக்கே தெரியும். அப்ப நீங்க தான் பார்த்து சொல்லணும். 2வது இடத்துக்கு 4வது இடத்துக்கு 3வது இடத்துக்கு எல்லாம் போனது எந்த கட்சின்னு உங்களுக்கு தெரியும். அப்ப தெரிஞ்சுட்டு இன்னைக்கு ஒரு நிமிஷம் நீங்களா மதிப்பை பத்தி பேசலாமா சார்? அப்ப இன்னைக்கு தேமுதிக அப்படிங்கிறது ரொம்ப நாளா 20 வருஷம் உங்களோட தொடர்ந்து பயணிச்சு, அதாவது ஒரு சில டைம் முரண் பிறன் இருந்தாலும் தொடர்ந்து பயணிச்ச போதும் நீங்க வந்து கொஞ்சம் கூடி மதிப்பளிப்பாம போட்ட அக்ரிமெண்ட் ராஜ்யசபா சீட் நாங்க தந்துறோம்னு உங்களுடைய துணை பொதுச் செயலாளர் முனுசாமி அண்ணா அவர்கள் தான் போட்டிருக்கிறார். ஓகே சொல்லியிருக்காரு. அதை கூட நீங்க செய்யாம ஒரு துரோகம் பண்ணும்போது, நாங்க மக்கள் நீதி மையம் வந்த போது திராவிட முன்னேற்ற கழகம் எந்த அளவுக்கு சொல்லிச்சோம் ராஜ்யசபா சீட் தரோம்னு சொன்னோம், அதை உண்மையாலுமே தந்தோம். ஒரு கோட்பாடு அடிப்படையில் நீங்க கூட்டணி பத்தி நிறைய பேசுறீங்கல்ல, இன்னைக்கு கூட்டணிக்கு இது ஒதுக்கப்படும் அப்படின்னு நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை அறிவிச்சுச்சுன்னா அதப்படி தேர்ந்த நிலையில எல்லா விஷயங்களும் செஞ்சு கொண்டு இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு 2019 இருந்து இந்த கூட்டணி தொடர் வெற்றியில மொத்த கூட்டணியா இருந்துட்டு இருக்கு. அதை சார்ந்து இப்ப இன்னைக்கு சார் சொன்ன மாதிரி நிறைய சுயேட்சை கட்சிகள் இருக்கக்கூடிய வெளியே இருக்க கூட்டணிகளும் வந்துட்டு இருக்கு. இது ஒரு ஆஸ்பெக்ட் போயிட்டு இருக்கு. அது போக இன்னைக்கு நான் முன்னையே சொன்ன மாதிரி இப்போ இந்த 5000 ரூபாய் மட்டும் தான் இம்பாக்டான்னு நாங்க சொல்லக்கூடாது. அதுக்கு முன்னாடி சொன்ன திட்டங்களை மக்களுக்கு சரியா கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கு. இன்னைக்கு கூட தேர்தல் அறிக்கை அப்படின்னு நாங்க எடுத்தோம்னா நாங்க பாட்டுக்கு ஒரு ரூம்ல உட்கார்ந்து ஒரு தேர்தல் அறிக்கை போட்டு அது நம்மளோட எதிர்கட்சிக்கு ஆப்போசிட்டா இருக்கணும்லாம் போடல. அதுவும் இன்ஸ்டால்மெண்ட்டா நாங்க தேர்தல் அறிக்கை வெளியிடல. உண்மைக்குமே மக்கள் கிட்ட போய் இன்னைக்கு கேட்டு உங்களுடைய கனவுகளை சொல்லுங்கன்ற அளவுக்கு அவங்களுடைய திறமை கேட்டு அதுல என்ன எங்களால சக்சீட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஒரு தேர்தல் அறிக்கை ப்ரிப்பேர் பண்ணணும்ன்ற அளவுக்கு ஒரு ப்ரீ பிளான்ட் ஒரு விஷயமா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்பாடு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா இத குறை சொல்றதுக்கு பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் முதல் என்ன ஒரு நிலைப்பாடு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதே மாதிரி முன்ன பேசும்போது சார் சொன்னாரு, கரெக்ட் தான். அதாவது என்னன்னா இப்போ ஒரு கட்சி ஒரு கூட்டணி அப்படின்னா ஒரு தலைவரை போய் சந்திக்கணும், ரைட்? இது வரைக்கும் உங்களுடைய டிடிவி தினகரன் அவர்களாகட்டும் இல்ல அன்புமணி ராமதாஸ் அவர்களாகட்டும் எங்க போய் தனியா எடப்பாடியை பார்த்து ஒரு பூங்குத்து நச்சு கொடுத்து நாங்க உங்க கட்சியில சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? இது வரைக்கும் எவ்வளவு மோசமா சமூக வலைதளத்துல வெளிப்படையா திட்டி இருக்கீங்க, வாதம் பண்ணிருக்கீங்க. அதுவும் டிடிவி அவர்கள்லாம் வந்து அதிமுகவோட நாங்க கூட்டணியில வைக்கிறதுக்கும் அது எடப்பாடி அவர்களை முதல்வரா ஏற்கிறதுக்கு நான் சிவனேன்னு தற்கொலை பண்ணிக்கலாம்னு சொல்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு மோசமான அடிமை அதிமுக கூட நாங்க கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு உங்க மேல ஏகப்பட்ட அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் சார். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் உங்க மேல ஏகப்பட்ட கேஸ் கொடுத்திருக்காங்க. நீங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை, இவ்வளவு ஊழல் பண்ணிருக்கீங்க, ஏடிஎம்கே இவ்வளவு பண்ணிருக்குன்னு சொல்லியிருக்கு. அவங்களோட எல்லாம் நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்க. இன்னும் ஒரே ஒரு விஷயம் சார், நாகநந்தினி ரொம்ப சார் இன்னும் ஒரே ஒரு விஷயம் இல்ல, இவங்க ஆவுனா வாரிசு அரசியல சொல்றாங்கல்ல, அப்படின்னா இப்பவும் சொல்லிருங்க. ஆவடி குமார் சார் தலைமையிலேயே நாங்க வாரிசு அரசியலை ஒழிக்கிறோம், இனி அன்புமணி ராமதாஸ் அவர்களோட கூட்டணி கிடையாது, ஜி.கே. வாசன் அவர்களோட கூட்டணி கிடையாது. ஏன் அவங்க எல்லாம் மட்டும் வாரிசுல வரலையா? என்ன சார் பேசுறீங்க? ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு துணை முதல்வராகி இன்னைக்கு மக்களினுடைய பெரும்பான்மையை பெற்று இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராகி உட்கார்ந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு மக்களுக்கான ஆட்சியை கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்தியாவுக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கு உலகத்துக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு மாடல் திராவிடியன் மாடல் அப்படிங்கறத மிகப்பெரிய அளவு பறைசாற்றிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா அதற்கு ஒரு தலைவரா என்னுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாரு. ஏன் இவ்வளவு சொல்றீங்களா கூட்டணியில் இவ்வளவு பேசுறாங்க அப்படின்னு சொல்லி? இன்னைக்கு இந்தியா கூட்டணியினுடைய தலைமையை மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏற்கலாம், இல்லனா மம்தா அவர்கள் ஏத்துக்கலாம்னு சொல்லி அதற்கும் சில முரண்கள் வருது இல்ல சமூக வலைத்தளத்துல. அப்ப கூட எங்க தலைவர் சொன்னது என்ன, எங்களுடைய உயரம் என்னன்னு எங்களுக்கு தெரியுங்கிறதுல ரொம்ப நேரடியா நிலைப்பாட்டோட இருக்கிறோம். எந்த இடத்துலயும் சலசலப்பு ஏற்படுத்துறதுக்கு நாங்க தயாரா இல்ல. எங்களுடைய மக்களோட சேர்ந்து இந்த கூட்டணி வலுவா இருக்குங்கிறது எங்களுடைய மிகப்பெரிய வாதமா இருக்கு. அதை சார்ந்துதான் உங்களோட இருக்க மதிப்பில்லாம துரோகம் பண்ணிருக்கீங்கல்ல, அந்த கூட்டணியில் இருக்கவங்கள எங்க கிட்ட வந்து சேர்றாங்கிறதையும் நாங்க தெளிவா சொல்லிக்கிறோம். ரொம்ப நன்றி. நேயர்கள் மற்றும் நிர்வாகம் சார்பா நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசி எல்லாருக்குமே நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. நேயர்களே, நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.